ஓடிடியில பார்க்க வேண்டாம். இதை நீங்க வேற ஏதாவது படத்தை ஓடிடியில பார்க்கலாம். இது ரொம்ப வந்து ஒரு பெண்களுக்கு மையமான ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு வித்தியாசமான சேனல்ல ரொம்ப வந்து சும்மா நார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரியான பேசிக் இதான் சொல்ல. இது வந்து எப்படின்னா ஒரு வாழ்க்கைக்கு யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த ஜீவராசியாக அதுக்கு ஒரு துணை இருக்கும். அது கூட்டா குடும்பமா வாழறதா நீங்க எல்லா இதுலயும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதை பேஸ் பண்ற இதா இருக்கு. அதை வந்து படிச்ச 2 மகன்கள் வந்து அதை என்ன எப்படி பண்றாங்கன்னு சொல்றதுதான் இந்த கதையோட மையக்கரு. அதை ரொம்ப அழகாவே வந்து நம்ம சசி சார் எடுத்திருக்காரு. படத்துல நடிச்ச விஜய் ஆண்டனி செகண்ட் ஹாஃப்ல வருவாரு. ஸோ அவரும் வந்து எப்பயும் போல அவரோட அசாத்தியமான நடிப்பும், சுவாசிகா அவங்க வந்து ரொம்ப லைவ்லியா நடிச்சிருப்பாங்க. அவங்க எல்லா படத்துலயும் அவங்க லப்பர் பந்துல இருந்தே அவங்க எப்படி ரியலிஸ்டிக்கா நடிக்கிறாரு. அப்புறம் விஜய் ஆண்டனி சாரோட கசின் அவர் நடிச்சிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா படத்துக்கு படம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ எமோஷனல் ஸ்டோரி எல்லாம் நல்லா இது பண்றாரு. அவருக்கான ஸ்கோப் வந்து நிறையவே இந்த படம் மட்டும் இல்ல, அடுத்த நிறைய நடிக்கிற படத்துல எல்லாமே இருக்கு. ஸோ அவர் அடுத்த வரல்ல ஒரு நல்ல ஸ்டாரா இருப்பாரு.